தென் மாவட்டங்களிலே கனமழை பொழிவு நேற்றும் இன்றைக்கும் தொடர்ச்சியாக இருப்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு காலை நிலவரப்படி நெல்லை மாவட்டத்தில் ஏறத்தாழ 40 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு இருந்திருக்கிறது. தூத்துக்குடியில் 37-8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு, தென்காசியிலே 21 சென்டிமீட்டர் அளவுக்கான மழைப்பொழிவு, கன்னியாகுமரியிலே 12 சென்டிமீட்டருக்கான மழைப்பொழிவு பெரிய அளவிலே கனமழையாக இன்றைக்கு அது பெய்திருக்கிறது. குறிப்பாக இந்த அதிகமான கனமழை பெய்திருக்கக்கூடிய பகுதிகளிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே காயல்பட்டினத்திலே வரலாறு காணாத வகையில் சரித்திர நிகழ்வாக 94.6 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரிலே 69 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டத்தில் 62 சென்டிமீட்டராக அது இருந்திருக்கிறது. கோவில்பட்டி பகுதியில் 52 சென்டிமீட்டர். குறிப்பாக திருநெல்வேலியிலே மூலக்கரைப்பட்டியிலே 61.5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. மழை ஏரியா பகுதியாக இருக்கக்கூடிய மாஞ்சோலையில் 55 சென்டிமீட்டர் மழையும், கூத்து 4 முக்கு பகுதிகளில் முறையே 49, 46 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் இருந்திருக்கிறது. பாளையங்கோட்டையிலே 44 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரத்தில் 43, கனடியன் அணைக்கட்டில் 40, நம்பியார் அணைக்கட்டில் 35, சேரமாதேவியில் 41 என்று மிக கடுமையான மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. கன்னியாகுமரியில் மட்டும் மயிலாடியில் 30, நாகர்கோவிலில் 18 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. இந்த கனமழையை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், அதேபோல் வெள்ள மீட்பு நடவடிக்கைகளை அதற்காக உடனடியாக செயல்படுத்தவும் நேற்று என்னை உடனடியாக இங்கே அனுப்பி வைத்து இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மதிப்பிற்குரிய கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்களும் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இங்கே அனுப்பி அவருடைய தலைமையில் அரசினுடைய உயர் அதிகாரிகள் இங்கே இருந்து பல பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவர்கள் சென்று இங்கே வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும், துயர் தணிப்பு பணிகளில் ஈடுபடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இங்கே மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவாக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள், திரு பொன்னையா அவர்கள், திரு சிவராஜ் அவர்கள், திரு செல்வராஜ், நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அலுவலர் மதிப்பிற்குரிய செல்வராஜ் அவர்கள், ஜோதி நிர்மலா அவர்கள் ஆகிய கிரண் குராலா போன்றிருக்கக்கூடிய உயர் அலுவலர்கள் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமையிலும் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து கொண்டு மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுடைய பணியோடு இணைந்து அவர்களும் இந்த வெள்ளத்தடுப்பு பணிகளை மேற்பார்வையிடுவதற்கும் அவற்றிலே உடனிருந்து தக்க சூழ்நிலைக்கு தக்க உத்தரவுகளை மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு அவற்றை செய்வதற்காகவும் இங்கே அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலிருந்து பகுதிகளுக்கும் சென்று வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்திருக்கிறோம். நிவாரண முகாம் வெல்ஸ் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிவாரண முகாமை நேரில் சந்தித்து இங்கே இந்த எம்கேபி நகரிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்து அவர்களுக்கு அங்கே என்னென்ன நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மருத்துவ டீம் ஒருத்தர்கள் அங்கே முழுமையாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுவதும் செய்வதற்கான ஏற்பாடுகளை நாம் இங்கே செய்திருக்கிறோம். இந்த மீட்பு நிவாரண நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்க வகைகளை பார்ப்போம் என்று சொன்னால், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையும் அதேபோல் தேசிய பேரிடர் மீட்பு படை இரண்டுமே இப்போது வந்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்திற்கு 150 பேர் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையிலிருந்தும் 100 பேர் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் நெல்லை மாவட்டத்தில் 250 பேர் அந்த வீரர்கள் வந்திருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே 75 வீரர்கள் 3 குழுக்களாக, நெல்லையில் இந்த குழுக்கள் 6 குழுக்கள், மொத்தம் 10 குழுக்கள். தூத்துக்குடியை பொறுத்த மட்டிலே 7 குழுக்கள் 175 பேர். ஆக மொத்தம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையிலிருந்து 9 குழுக்கள் 225 வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையிலே 8 குழுக்கள் 200 வீரர்கள், ஆக மொத்தம் 17 குழுக்களாக 425 பேர் வந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.